ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா சீக்ரெட்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோ நான் பேச போகிறது நம்ம தெலுங்கு நடிகர் பாலையா அவர்கள் செய்யக்கூடிய அட்ராசிட்டிஸ். அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அவர் கூட நடிக்கிற சக நடிகைகள் கிட்ட அவர் செய்யக்கூடிய அட்ராசிட்டிஸ் வந்து பயங்கர வைரல் ஆகிட்டு இருக்குது இந்த வருஷத்தில். ஏன்னா ஏகப்பட்ட மேட்டரில் இந்த வருஷம் மாட்டினதில் அவர் தெலுங்கையும் தாண்டி தமிழ்நாட்டில் பயங்கர பாப்புலர் ஆயிட்டாரு. தமிழ்நாட்டில் அவர் இதனால தான் பாப்புலர் ஆனாரா? ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் அவரோட யூடியூப் வீடியோஸ்லாம் பார்த்து எப்போ நாங்கள் வந்து அவரை ஃபேமஸ் ஆக்கி விட்டுனோம். உதாரணத்துக்கு இந்த ட்ரெயின் மேலே ஓடுறது, அதுக்கப்புறம் ட்ரெயினோட ஃபாஸ்ட்டாக ஓடுறது. டாம் க்ரூஸ் வந்து அது என்னங்க மிஷன் இம்பாசிபிள் 2ல ஒத்த கையில ஒரு மலையை பிடிச்சிட்டு தொங்குவாரு மலை மேல. இவர் வந்து ஒரு முயலை காப்பாத்துறன்னு போய் ஒத்த கையில பிடிச்சி தொங்குறது, இதுலயே வந்து அவர் ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் வேற என்னங்க, ஒரே புல்லட்ல ஃபிளைட்டே பஞ்சர் ஆகுவாரு. ஸோ இந்த மாதிரி சேஷ்டைகள் எல்லாம் பார்த்து ஏற்கனவே தமிழ்நாட்டில் ஒரு பெரிய ஃபேன் பேஸே இருக்குது. இருந்தாலும் இப்போ இதையும் தாண்டி இந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு பயங்கரமா வைரலா என்னது என்னன்னா, எல்லா நடிகைகள், அதுவும் இவர் கூட நடிக்கணும்னா நடிகைகள் வந்து லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி போட்டுட்டு தான் வந்து நடிக்கணும். ஏன்னா எப்போ என்ன செய்வாருன்னு நம்மளுக்கே தெரியாது. திடீர்னு பிடிச்சி தள்ளி விட்டுருவாரு, இடுப்பு பிடிச்சி கிள்ளி விட்டுருவாரு, அப்புறம் பச்சைக்குன்னு முத்தம் கொடுக்குறன்னு சொல்லி உதட பிடிச்சி கடிச்சு விடுவாரு சிம்புவுக்கு அடுத்தபடியாக. ஸோ இந்த மாதிரி சேஷ்டைகள் எல்லாம் அவர் பண்ணி இப்போ ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டாரு. அதெல்லாம் என்ன சேஷ்டைகள் அப்படின்னு ஒட்டு மொத்தமாக கலெக்ட் பண்ணி இந்த வீடியோ நான் பேச போறேன். அதுக்கப்புறம் எதனால பாலையா அவர்கள் இந்த மாதிரி பண்றாரு அப்படின்ற ஒரு செக் பாயிண்ட் இந்த வீடியோவோட இறுதியில் வைக்க போறேன். அதனால இந்த வீடியோவை பாலையா ஃபேன்ஸ் யாராவது பார்த்தீங்கன்னா தயவு செய்து என்ன கோச்சிக்காதீங்க. அவர் செஞ்சதை தான் நான் சொல்றேன், அவர் செய்யறதை தான் நான் சொல்லுவேன், சொல்றது தான் செய்வேன், ரஜினி மாதிரி. பாலையா அவர்களே, முதலாவது அவர் எங்க மாட்டினாரு? முதலாவது அவர் எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி எதையாவது மாட்டிருக்கலாம். நம்ம கிட்ட அவர் முதல்ல மாட்டினது, இவரை பார்த்து நம்ம திரும்பி பார்த்து ஓ இப்பேற்பட்ட ஆளா நீங்க அப்படின்னு நமக்கு ஒரு எதிர்பார்ப்பு வந்தது விசித்ரா மேட்டர்ல தான். விசித்ராவோட கேஸ்ல, அது என்ன மேட்டர்ல அப்படின்னு நான் சொல்றது, அப்புறம் நீங்க தப்பா புரிஞ்சுப்பீங்க. 2001 வருஷம், அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நம்ம விசித்ரா அவர்கள் தமிழ் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய கவர்ச்சி கன்னி அப்படின்னு நம்ம சொல்லணும். ஏன்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட கவர்ச்சியான பாத்திரங்களில் அவங்க நடிப்பாங்க. இவங்களோட கவர்ச்சியை பார்த்து தெலுங்கு சினிமா வா வா என்று அழைத்த அந்த ஒரு படம் தான், அந்த படத்தோட பேர் தெரியல எனக்கு. அந்த படத்துல ஹீரோ வந்து நம்ம பாலையா அவர்கள், அது மட்டும் தான் தெரியும். ஸோ என்ன ஆச்சு, இவங்க விசித்ரா அவர்கள் அந்த படத்துல கன்ஃபார்ம் ஆகி ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்து நின்னோடனே நம்ம பாலையா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கலான்னு போயிருக்கிறாங்க. உடனே இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, நீ யாரு, எந்த ஊர், என்ன பேர் எதுவுமே கேட்கலையா, கம் டு மை ரூம் அப்படின்னு இருக்காரு. ஸோ தெலுங்கு நடிகர்களுக்கு உண்டான ஒரு ஃபேமஸான டைலாக் போல இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம பிரபாஸை வச்சு ஆதி புருஷ்னு ஒரு டைரக்டர் ஒருத்தர் வந்து படத்தை எடுத்தார்ல, செம்ம காமெடியான டப்பா படம். அந்த படத்தை எடுத்து ட்ரைலர் ரிலீஸ் பண்ண உடனே ஏகப்பட்ட விமர்சனங்களை சந்திச்சப்போ பிரபாஸ் அந்த டைரக்டரை பார்த்து கம் டு மை ரூம் அப்படின்னாரு. அதே மாதிரி விசித்ராவை பார்த்து அன்னிக்கே பாலையா கம் டு மை ரூம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா விசித்ரா அன்னைக்கு நைட் அவர் ரூமுக்கே போல, இவங்க ரூம்லயே நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்காங்க. கொரட்டை விட்டா தூங்குறேன்னு சொல்லி ஆளை வச்சு நைட்டு 10 மணில இருந்து விடிய காலம் 4 மணி வரைக்கும் ஆளை வச்சு கதவை தட்ட சொல்லியிருக்கிறாரு. அப்போ கூட அம்மனி திறக்கவே இல்லை. அடுத்த நாள் ஷூட்டிங் வந்து பாலையா அவர்களோட மூஞ்ச பார்த்தா ரண கொடூரமா இருக்கும். அதாவது அவர் நடிகிற தெலுங்கு படத்தோட கிளைமேக்ஸ்ல எல்லாம் பார்க்கும் போதெல்லாம் அவரோட ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் எப்படி இருக்கும், நான் சொல்லும் போதே கற்பனை பண்ணி பாருங்க. அந்த மாதிரி ஷூட்டிங் ஆரம்பிக்கும் போதே அவரோட முகரக்கட்டை அந்த லட்சணத்துல இருந்துக்குது. அவ்வளோ கோவத்துல இருந்துருக்கிறாராம். விசித்ராவை பார்க்கும் போது இரு நிம்மதியா தூங்குறியா, எங்க கிட்ட அக்ரிமெண்ட் போட்டல இந்த படத்தை முடிகிறேன்னு, எப்படி இந்த படத்தை நீ பாதியிலே விட்டு ஓடுறேன்னு பார்ப்போம், நீ இந்த படத்துல நடிகிற வரையும் நான் சிலுமிசம் பண்றதை விடவே மாட்டேன்னு சொல்லி தினமும் ரூமை வந்து கதவு தட்டுறது. அதுக்கப்புறம் அங்கே ஒரு ஊர் கலவர காட்சியில் இருக்கிற ஸ்டண்ட் மேனெல்லாம் விட்டு தொடாத இடத்துலலாம் தொடுங்கடா, படாத இடத்துலலாம் படுங்கடா அப்படின்ற மாதிரி என்னென்னமோ பண்ணி ஏதோ சிலுமிசம் பண்ண உடனே இவங்களுக்கு ரொம்ப சங்கடமாச்சான். அங்கே இருக்கிற ஸ்டண்ட் மாஸ்டர், அதுவும் நம்ம தமிழ் ஸ்டண்ட் மாஸ்டர் தான், அவர் அந்த படத்தில் ஒர்க் பண்ணும்போது அவர்கிட்ட போய் சொல்லலான்னு பார்த்தா கேட்டோன்னா பலாருன்னு இவங்க அடிச்சுட்டுக்கிறாரு. ஏமா எனக்கே வந்து தமிழில் சான்ஸ் இல்லைன்னு தான் தெலுங்குல வந்து நான் வந்து கோரியோகிராஃபி பண்ணுகிறேன், ஸ்டண்ட் கோரியோகிராஃபி, ஏன் வேலையை நீ வந்து பிடிங்கலான்னு பார்க்குறியான்னு சொல்லி அவரும் அடிச்சு துரத்திட்டு இருக்கிறாரு. அதனால எப்படியோ போங்கயா, இந்த படத்தை முடிச்சுட்டு இதோட தமிழ் சினிமாக்கெல்லாம் நான் ரிட்டர்ன் கிடையாது, சினிமாக்கே நான் ரிட்டர்ன் கிடையாது, நான் ஓடி போயிடுறேன் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி ஓடி போய்க்கிறாங்க. இந்த அளவுக்கு மன உளைச்சலுக்கு, அதாவது விசித்ரா அவர்களோட மன உளைச்சலுக்கு காரணம் வேற யாரும் இல்லை, ட்ரெயினையை துரத்தின்னு போய் ட்ரெயின் மேலே ஏறி ட்ரெயினுக்கு முன்னாடியே ஓடினாரு பாருங்க தண்டவாளத்தில் அந்த பாலையா தான். இதே மாதிரியே ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி நடிகை ராதிகா ஆப்டே நம்ம ரஜினி கூட நடிச்சாங்க பார்த்தீங்களா, கபாலி படத்துல ஜோடியாக. ஸோ இந்த நடிகையும் பாலகிருஷ்ணா அவர்கள் கூட 2 படம் நடிச்சிருக்கிறாங்க. 2 படமா, ரொம்ப மனதைரியம் இந்த பொண்ணுக்கு அப்படின்ற மாதிரி நீங்க கேட்பீங்க. ஆமாங்க, லயன் அண்ட் லெஜண்ட் அப்படின்றாங்க. அந்த 2 படத்துல இவங்க தான் கதாநாயகி. ஆனா இவங்க என்ன பண்ணிருக்காங்க, பாலையா யாருன்னே தெரிலங்க ஆரம்பத்தில் அப்படின்னு இருக்காங்க. இதை விட ஒரு அசிங்கம் ஏதாவது இருக்குதா? உண்மையா தான் சொன்னாங்களா இல்ல கலாயத்துக்கு சொன்னாங்களான்னு தெரியல. ஏன்னா இவங்களுக்கு நடந்த சம்பவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங் போயிருக்கிறாங்க, ஹீரோ யாருன்னே தெரியாம போயிருக்கிறாங்களாம். இதெல்லாம் நம்புற மாதிரி ஆகுது. போன உடனே இவங்களுக்கு வந்து ஒரு டேபிள்ல மயங்கி விழுந்த மாதிரி ஒரு சீனு, அந்த மாதிரி மயங்கி விழுந்த சீன்ல இவங்களை வச்சு ஷார்ட் எடுத்துன்னு இருக்கும்போது யாரோ ஒருத்தன் காலை சொரன்னானா, டக்குன்னு எழுந்து பலாருன்னு அடிச்சுட்டுக்கிறாங்க. அச்சவன தான் தெரியுதா அது பாலையா அப்படின்னு. சாரிலாம் கேட்கலையா, நீ யாரா அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிறாங்க. பாலையா சைலண்டா போயிட்டு இருக்கிறாரு. அன்னிலேருந்து இந்த நடிகை கிட்ட ஒரு சிலுமிஷம் பண்றதே கிடையாதான். அதுக்கப்புறம் இந்த படத்தோட இறுதியில தான் இவர் ஹீரோன்னு தெரிஞ்சுக்கிறாங்களாம். சத்தியமா நம்புற மாதிரி இல்லைல்ல. இதுல எதை நம்புறது?
அதாவது இவங்க சொல்றத நம்புறதா இல்ல அடிவான பாலையா ஷூட்டிங் ஃபுல்லா இவங்க பக்கமே வரலன்னு சொல்றாங்களே இதை நம்பர் தான் நம்மளுக்கு தெரியல. அவர் சும்மாவா இருப்பாரு, ஒன்றும் பண்ணாத விசித்ராவே தொத்தி ஒரு என்னென்னமோ பண்ண ஆரம்பிச்சாரு. இவங்க அச்சும் கம்னு இருந்துக்கிறாரு. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் 2 படம் இவர் கூட சேர்ந்து நடிச்சுக்கிறாங்க. எதப்பா நம்புறது? சோசியல் மீடியாவை நம்ப முடியல போங்கப்பா. மூணாவதா இவர் சமீபத்தில் ஒரு சம்பவம் ஒன்று பண்ணாரு. என்னன்னா, கேங்ஸ் ஆஃப் கோதாவரி அப்படின்னு ஒரு படத்தோட ப்ரமோஷனல் ஈவெண்ட்டுக்கு இவரை இன்வைட் பண்ணியிருக்காங்க. இவர் போய் சும்மா இல்லாமல் என்ன பண்ணிருக்கிறாரு, மேடை மேலே ஏறி அஞ்சலி பிடிச்சி தள்ளி விட்டாரு. ஒன்றும் உழலாம்ல அஞ்சலி, சும்மா அப்படிப்பா வரமாப்பா அப்படின்ற மாதிரி நம்ம தள்ளி விடுவோம்ல, அவரோட ஃபேன்ஸ் அவர் ட்ரீட் பண்ற மாதிரி அஞ்சலியும் ட்ரீட் பண்ணியிருக்காரு. அதுக்கு முன்னாடி ஏன்ப்பா அப்படி பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் குடிச்சுன்னு இந்த பாட்டில் பக்கத்தில் இருந்த அந்த கட்டி சரக்கை வந்து ஜூம் பண்ணி காமிக்கிறாங்க. ஒரு சரக்கு போட்டு தான் மேடையில் போய் அந்த அல்சாட்டி எல்லாம் பண்ணுகிறார் அப்படின்ற மாதிரி. ஆனால் இந்த ஒரு சமாச்சாரம் சோசியல் மீடியாவில் பயங்கரமா தீயா பரவிடுச்சுங்க. ஐயோ, சைதை தமிழச்சி தாக்கப்பட்டு விட்டார் அப்படின்ற மாதிரி, அஞ்சலி தாக்கப்பட்டு விட்டார் மேடையிலேயே பாலையாவின் காரணமாக. அது என்னங்க, நான் என்னமோ வளர்றேன் பாருங்க. ஸோ இந்த மாதிரி தாக்கப்பட்டு விட்டார் அப்படின்ற மாதிரி. இதுக்கு முன்னாடி அஞ்சலியை யாருனே கண்டுக்காம இருந்த தமிழ் ஃபேன்ஸ் எல்லாம் கொந்தளிச்சிட்டாங்க. நீங்க கண்டுக்கலன்றனால தான் அவங்க தெலுங்குக்கே போனாங்க. தெலுங்குல எவனும் கண்டுக்கல, ஜாலியா இருந்துருக்கானுங்க. ஆனா நம்ம தமிழ்நாட்டு ஆளுங்கெல்லாம் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாங்க. அஞ்சலி இப்படி பண்ணிட்டாரு பாலையா அப்படின்ற மாதிரி. அதுக்கு அஞ்சலி போட்டாங்க பாருங்க ஒரு ட்வீட்டு. ஏங்க, நானும் பாலையாவும் பல வருட ஃப்ரெண்டு, நாங்கள் இப்படிதான் அப்பப்போ அடிச்சுப்போம் கிள்ளிப்போம், ஏதாவது ஒன்று பண்ணிப்போம், அதெல்லாம் நீங்க கண்டுக்கூடாது, உங்களுக்கு கண்டென்ட் இல்லைன்னா நாங்க தான் ஊருகாவா அப்படின்ற மாதிரி எல்லாரும் வாயும் மூடுற அளவுக்கு அஞ்சலி ஒரு ட்வீட் போட்டு விட்டாங்க. ட்வீட் போடலன்னா என்ன ஆயிருக்கும் அஞ்சலி நிலைமை யோசிச்சு பாருங்க. வாங்கியிருக்க மாட்டாங்க. இல்லை விசித்ரா மாதிரி இவங்க வீட்டுக்கு அது போய் அவனா தட்டுவான், முட்டையை தூக்கி எறிவான், கல் எடுத்து அடிப்பான். இதெல்லாம் தேவையா? அதனால அஞ்சலி ரொம்ப உஷாரான பொண்ணுவா, கரெக்டா மெயின்டைன் பண்ணிட்டாங்கல்ல. ஆனா இது மட்டும் தான் பொம்பளை மேட்டரா அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெளில வந்து பொம்பளை மேட்டர் இது மட்டும் தான். இருந்தாலும் 19 பல பேர் வந்து சொல்றது என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா, உண்மையோ பொய்யோங்க. இவர் கூட நடிகைலாம் இவர் வந்து சும்மாவே இருக்க மாட்டாரு, சிலுமிசம் பண்ணி இருப்பாரு. ஏன்னா இவர் வந்து ஒரு தீராத விளையாட்டு பிள்ளை அப்படின்ற ஒரு பேரும் இவருக்கு இருக்குது. அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்றத இந்த வீடியோட இறுதியில நான் சொல்றேன். இதோட இன்னும் கொஞ்சம் அழிச்சாட்டியெல்லாம் அவர் பண்ணியிருக்கிறாரு. இருந்தாலும் ஒரு மாஸ் குறைவே இல்லை. 2018 வருஷம் நம்ம KS ரவிக்குமார் அவரோட இயக்கத்தில் ஜெய்சிமான்னு ஒரு படம் பண்ணிட்டு இருக்கும்போது, அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல அவரோட அசிஸ்டன்ட் தலையிலேயே நறுக்குன்னு கொட்டி பலார் நடிச்சு என் ஷூவை கிளீன் பண்றா, டையை போட்டு விடுறான்ற பாருங்க, ஷூவோட லேசை கட்டுறா அப்படின்ற மாதிரி அவனை மிரட்டுற ஒரு வீடியோ பயங்கர வைரல் ஆச்சு. இவர் இந்த மாதிரி சம்பவம் செய்யும் போது பக்கத்தில் ஒருத்தன் வீடியோ எடுத்துனுக்கிறானே அப்படின்றத கூட கண்டுக்கினாலும் என்னடா புரியிட முடியும் அப்படின்ற மாதிரி, ஆந்திரால என்னன்னா பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு தைரியத்துல அவர் இருந்தாரு. ஆனா உண்மையாவே ஒன்றும் பிடுங்கவே முடியல அவரை. இதே மாதிரி பயங்கரமான கன் ஃபயரிங் சம்பவம்லாம் நடந்திருக்குதுங்க. இதெல்லாம் நம்ம தமிழ்நாட்டில் வந்து நடந்ததுன்னா, அதாவது துப்பாக்கி கலாச்சாரம் இங்கே வந்ததுன்னா நம்ம சூப்பர் ஸ்டார்கள் எல்லாருமே மூத்திரம் போயிடுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான கலாச்சாரம் நம்ம பாலையா அவர்கள் அங்கே ஆரம்பிச்சு வச்சிருக்காரு. ஏன்னா அவர்கிட்ட லைசன்ஸ்டு ரிவால்வர் வச்சிருக்கிறாராம். ஏதாவது பிரச்சனை, ஏன்னா நான் வந்து ஏகப்பட்ட சில்முசங்க பண்ணினுங்கிறேன், எவளாவது புருஷன் எவனாவது வந்து என் மேலே கல்ல விட்டு அடிச்சானா அவனை சுடுறதுக்கு துப்பாக்கி வேணும்ல அப்படின்னு சொல்லி ரிவால்வர் லைசன்ஸ் வாங்கி வச்சுக்கிறாரு. இதை வந்து யாருக்கிட்ட ட்ரைனிங்க்கு டெஸ்ட் பண்ணி பார்த்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவரோட அசிஸ்டன்ட் அப்படின்ற மாதிரி தெலுங்கு சினிமாவில் ஒரு 2 பேர் சுத்தின்னு இருப்பாங்க. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஃபிலிம் மேக்கர் பெல்லம் கொண்டா சுரேஷ், அதுக்கப்புறம் அவரோட அசோசியேட்டான சத்யநாராயணா சௌத்ரி. இவங்க 2 பேர் தான் இவரோட வெல்ஃபிஷர்ஸ். அதாவது ஏதாவது ஜோசியம் பார்க்கணும், இந்த படம் ஓடுமா ஓடாதா அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒன்றுனா இவங்க கிட்ட தான் வந்து கலந்துரையாடுவார். இவங்க ஓகேன்னு பச்சை கொடி காமிச்சாதான் அவர் பண்ணுவார். அந்த அளவுக்கு இவங்க 2 பேரும் திக் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நாள் என்ன ஆயிருக்குது, வீட்டில் உட்காந்து ஏதோ ஒரு மேட்டர் பேசின்னு இருக்கும்போது இவனுங்க 2 பேரும் டென்ஷன் ஆகி அட்டகத்தியை வச்சு அவர்கிட்ட விளையாட்டு காமிச்சுக்கிறானுங்க. வரேன் அட்டகத்தியா காமிக்கிறீங்க, என்கிட்ட இருக்குது பாரு ஒரிஜினல் துப்பாக்கின்னு சொல்லி அவனுக்கு 2 பேரும் எடுத்து சுட்டுக்கிறாரு. ஏன்பா சீரியஸா நடந்தது பாரு, சொன்னா நம்புங்க. ஏன்னா அந்த மாதிரி சுட்டதுக்கு அப்புறம் இவரை போய் தாக்க போலாம் அப்படின்னு பார்த்தா மயங்க வச்சு விட்டாராம். அதுக்கப்புறம் கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க. முழு பந்தம் தான் சொல்றாரு, உண்மையா நான் சுட்டனா, நான் சும்மா பாவலா தானே காமிச்சுருந்தேன், சுட்டனா நானே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் குண்டு காயத்தோட அவங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணப்பட்டிருக்கிறார்கள். இந்த மாதிரி கூட ஒரு சம்பவம் நடந்ததுங்க பாலையா வீட்டுல. இதெல்லாம் எப்படி இருக்குது பாத்தீங்களா, கேட்கறதுக்கு செம காமெடியா இல்ல? அதே மாதிரி இவர் இந்துப்பூர்ல எம்எல்ஏ ஆனார் இல்லைங்களா. ஏன்னா இவர் வந்து ஒரு பெரிய அரசியல் குடும்பத்தை சேர்ந்தவர் தான். ஏன்னா இவரோட மச்சான் வந்து சந்திரபாபு நாயுடு, முன்னாள் ஆந்திர பிரதேசின் முதலமைச்சர் ஆவார். அதே மாதிரி இவரும் பாத்தீங்கன்னா ஹிந்துப்பூர் அப்படின்ற ஒரு இடத்துக்கு எம்எல்ஏவும் ஆனாரு. அந்த இடத்துல வந்து நிறைய நல்லதெல்லாம் பண்ணியிருக்கிறாரு, அதெல்லாம் நம்ம மறுக்க முடியாது. ஏன்னா நிறைய டொனேஷன்ஸ் பண்ணியிருக்கிறாரு, நிறைய பேருக்கு நல்லது பண்றாரு. கொரோனா டைம்ல அவரோட ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஏகப்பட்ட பேருக்கு மருந்தெல்லாம் அமிச்சாரு. அதுக்கப்புறம் கேன்சர் இன்ஸ்டியூட் வேற நடத்தினுக்கிறாரு, அதுல கூட நிறைய பேருக்கு ட்ரீட்மெண்ட்லாம் கொடுக்குறாரு, நல்லதெல்லாம் பண்றாருப்பா, அதையும் நம்ம சொல்லணும். ஆனா 2021 வருஷம் ஒரு ஃபேனை பலார்னு அடிச்சாரு. அதாவது அவரோட ரசிகர் ஒருத்தன் வந்து செல்ஃபி எடுக்கிறான் அப்படின்னு சிவகுமார் மாதிரி கொந்தளிச்சு அவனை பலார்னு விட்டாரு. அது பயங்கர வைரல் ஆச்சு. அதே மாதிரி 2017 வருஷமும் இதே மாதிரி ஒரு ஃபேன் வந்து சிலுபசம் பண்ணிக்கிறான், அவனையும் போட்டு மிதிக்கிறாரு. அதுவும் அந்த காலகட்டத்தில் பயங்கர வைரல் ஆச்சு. அதே வருஷம் பார்த்தீங்கன்னா ஒருத்தன் மொபைலை கொண்டு வந்து செல்ஃபி எடுக்கிறான்னு மொபைலை பிடிங்கி தூக்கி வச்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் மொபைல்லாம் வாங்கி கொடுக்கல சிவகுமார் மாதிரிலாம். ஸோ இந்த மாதிரி சிலுமசம்லாம் ஒரு பயங்கரமா பண்ணியிருக்கிறாரு. இந்த மாதிரி நிறைய பண்ணிட்டும் இருக்கிறாரு. இதையும் தாண்டி பெண்களுக்கு எதிராக ஒரு பயங்கரமான ஒரு வார்த்தையை விட்டாருங்க. என்ன வார்த்தை தெரியுங்களா? நம்ம மன்சூர் அலிகான் வந்து இந்த சரக்கு அப்படின்ற ஒரு படத்தோட பிரஸ் மீட்ல
அந்த காலகட்டத்திலலாம் வந்து நான் ரொம்ப ஃபேமஸே இந்த ரேப் பண்ணுறது தான். எனக்கு வந்து த்ரிஷாவை ரேப் பண்ணுற மாதிரி ஒரு சீன் வச்சுருந்தா நானும் அந்த படத்தில் வந்து பாப்புலராக இருப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து சொன்னதுக்கு மொத்த மாதர் சங்கம், தமிழ்நாடு கவர்மெண்ட்டு, இங்கே இருக்கிற இந்த வெண்ணப்புடிங்கள்ல அந்த நடிகர்கள், இயக்குனர்கள், இவங்க எல்லாமே மன்சூர் அலிகானுக்கு அகைன்ஸ்டாக பேசினாங்க. எக்ஸப்ட் த்ரிஷா பேருக்குன்னா சொன்னாங்க, ரே நீங்கெல்லாம் கொந்தளிக்கும் போது நான் கொந்தளிக்கலன்னா தப்பாயிடும்ல அப்படின்ற மாதிரி. இதே மாதிரி ஒரு சம்பவம் அத்தனை ரசிகர்கள் இருக்கக்கூடிய ஒரு சினிமா மேடையில் பாலையாவும் ஒரு மேட்ரு சொன்னார். என்னன்னா, நான் வந்து எப்பேற்பட்ட ஹீரோனா, ஹீரோயின் பின்னாடி துரத்தி போய் லவ் சொல்ற ஹீரோ கிடையாது. இதெல்லாம் நான் பண்ணனா என் ரசிகர்கள் ஏத்துக்க மாட்டாங்க. ஆனா நான் ஹீரோயினை துரத்தி ரேப் பண்றது பாருங்க, ரொமான்ஸ் பண்றது, கிஸ் அடிக்கிறது, இந்த மாதிரி விஷயத்த தான் வந்து என்னோட ரசிகர்கள் ஏத்துப்பாங்க. நான் அதை தான் செய்வேன்னு ஹீரோயின்ஸ் முன்னாடியே அவர் சொல்லி கை தட்டு வாங்கினாரு. அப்ப எல்லா ஆம்பளைங்களும் சிரிச்சாங்க. அந்த மேடையில இருந்து 2-3 நடிகைகள் மட்டும் தலை குனிவா நின்னாங்க. ஸோ இதுவும் பெரிய சர்ச்சையாச்சு. ஆனா இதை சொல்றதுக்கு நான் தயங்க மாட்டேன், நான் ரொம்ப தைரியசாலி, நான் இப்படிதான் அப்படின்ற மாதிரி ஓப்பனாவே சொல்லிட்டாரு. அது சம்பந்தமா எந்த சர்ச்சையும், இவரை மன்னிப்பு கேளுங்க அப்படின்ற மாதிரி எதுவுமே வரல, மன்னிப்பும் கேட்க மாட்டேன்ட்டாரு. ஸோ இந்த சம்பவங்கள்லாம் பாலையா அவர்களோட கெரியர்ல பாத்தீங்கன்னா ஒரு கடுகளவு தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளும் அவர் ஏதாவது ஒரு சிலம்பசம் பண்ணிக்கினே தான் இருப்பாரு. அதை பற்றி நம்ம சொல்லணும்னா எபிசோடு 1, 2, 3 அப்படின்னு போயிட்டே இருக்கணும். போகலாம், என்ன போச்சு, நம்மளுக்கும் கண்டென்ட் கிடைக்கும்ல. அதனால அவரோட சிலம்பசம் இன்னும் நிறைய இருக்குது. அதெல்லாம் நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோட ஆரம்பத்தில் சொன்னல, ஏன் இவர் இப்படி பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் ஏன் இப்படி பண்ணுறாரு அப்படின்றதுக்கு பதிலாக இவங்கெல்லாம் ஏன் அப்படி பண்ணுறாங்க, அதாவது இவர் மட்டும் அப்படி பண்ணுறாரு, இவர் வந்து வெளிப்படையாக பண்ணுறாரு, மற்றவங்கலாம் உள்ளுக்குள்ளேயே பண்ணுறானுங்க, அதெல்லாம் வந்து நம்மளுக்கு தெரியவே தெரியாது. குறிப்பாக தமிழ் சினிமாலையும் நடக்குது, தெலுங்கு சினிமாலும் இதெல்லாம் வேற லெவலில் போயிடுச்சு, அதாவது லிமிட்டை தாண்டி போயிடுச்சுன்னு சொல்லணும். இதுக்கெல்லாம் முக்கியமான காரணமே, ஒரு நடிகனை நம்ம நடிகனா பார்த்தா எந்த பிரச்சனையுமே கிடையாது. சார் நீங்கள் நல்லா நடிக்கிறீங்க அப்படின்னு அப்ரிஷியேட் பண்ணால் அவன் இன்னும் முயற்சி பண்ணி அடுத்தடுத்த படங்களில் ஒரு நல்ல நடிப்பு கொடுப்பான். ஆனால் அவன் சுமாரான நடிகர்னு தெரிஞ்சு அவன் வந்து மாசா ஃபைட்டு போடுறான், 200 பேரை தூக்கி போட்டு மிதிக்கிறான் அப்படின்ற மாதிரி நீங்களே ஆன் ஸ்கிரீன்ல பர்சனலா அவனோட கனெக்ட் ஆனனால அவனை வந்து ஃபர்ஸ்ட் ஒரு சிறந்த நடிகர்ன்றீங்க, அதுக்கப்புறம் தலைவரேன்றீங்க. தலைவரே நீங்க தான் நாட்டை ஆளணும் அப்படின்னு சொல்லி அவனை அரசியலுக்குள்ளேயும் கொண்டு வரீங்க. இந்த அரசியலுக்குள்ள கொண்டு வரீங்க அப்படின்றது தமிழ்நாட்டில் இப்போதைக்கு அந்த லெவல்ல தான் நம்ம இருக்கிறோம். ஆனா இருந்தா ஆந்திரால எப்படி தெரியுங்களா, எல்லாருமே அரசியலுக்குள்ள வந்தாச்சு. எல்லா ஒரு நடிகர்களும் அரசியல் சம்பந்தப்பட்ட குடும்பத்தோட தான் இருக்கிறாங்க. ஆந்திரால நிலைமை என்னன்னா, ஒரு நடிகர் நினைச்சா அங்க ஆட்சி மாற்றமே நடக்கும். அந்த அளவுக்கு அவங்க ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கிறனால தான் நம்மள எவனுமே ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ற அளவுக்கு ஒரு பெரிய தைரியம் வந்துருச்சு. தமிழ்நாட்டில் இன்னும் அந்த நிலைமை வரல, கூடிய சீரம் வந்துடும். ஏன்னா இப்போ போக பார்த்தா வந்துடும் எதிர்பார்க்கப்படுது. மார்க் மை வேர்ட்ஸ், அடுத்த 10 வருஷத்துல ஆந்திரா மாதிரி தமிழ்நாடு மாறிடுச்சுன்னா இங்க என்னென்ன பண்ணுவானுங்களோ. அதனால மக்களே ரொம்ப உஷாரா இருங்க, பாருங்க, பார்த்து ஓட்டு போடுங்க. இவனா நம்ம தலைவர்னு சொல்லி இவனை சிம்மாசனத்துல உட்கார வச்சீங்கன்னா அங்க பாலையா ஒருத்தரா பண்றாரு, இங்க எல்லாருமே பண்ண ஆரம்பிச்சிருவானுங்க. உஷார் மக்களே உஷாரு அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.